ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஒரு HTML பார்ட் 1 சீரிஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி ஒரு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிகினர் டெவலப்பராக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஜென்ரல் HTML டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெக்ஸ்ட் எடிட்டர், அப்புறமேட்டு கொஞ்சம் விண்டோஸோட டெர்மினலில் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய பிசிக்குள்ளே போயிட்டு என்கிட்ட 3-4 டிரைவ்ஸ் இருக்குது. இப்போ நான் விண்டோஸ் டிக்குள்ளே போகிறேன். இப்போ இதை வந்து இந்த யூஆர்எல் பேனலில் போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணனா எனக்கு சிஎம்டி இங்கே ஓப்பன் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் நான் லிஸ்ட் பண்ணால் டிஏஆர்னு கொடுக்குறேன். டிஏஆர் என்ன பண்ணணும்னா, என்னென்ன ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கோ அந்த டைரக்டரியில் அதை லிஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும்னா இதுக்கு வந்து எம்கே மேக் டைரக்டரி ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப டிஏஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகணுன்னா சிடி ஃபுல் ஸ்டாக், இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். இப்போ இதில் வந்து டிஏஆர் கொடுக்குறேன், எதுவும் இல்லை ஜென்ரலாக. இப்போ வந்து இதை வந்து நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோட் டாட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது இப்படி தான் ஓப்பன் பண்ண முடியுமான்றது இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலாக நான் இப்படி ஓப்பன் பண்ணல, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ இங்கே ஃபுல் ஸ்டாக்னு இருக்குங்களா, ஜென்ரலாக ட்ராக் அண்ட் ட்ராப் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். index.html தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். index.html. ஓகே, இப்போ ஜென்ரலாக ஷிஃப்ட் அமுத்தி இந்த சிம்பிள் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்பேடட் லிங்க் கொடுக்கும் விஎஸ் கோடில். ஜஸ்ட் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு HTML-ஓட பாயிலர்பிளேட் வந்துடும். ஓகே, சில எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணும். எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு லைவ் சர்வர், லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் மேனுவலாக இது பண்ண தேவையில்லை. லைக் இங்கே சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் போய் ரீஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை, இதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். த எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம டைட்டில் டேக் எதுக்குன்னா நம்ம பேஜில் டிஸ்பிளே ஆகிற டைட்டில். நான் ஃபுல் ஸ்டாக்குன்னு போடுறேன். ஓகேவா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு 3 டேக்ஸை பற்றி பார்க்க, ஒரு கமெண்ட் செக்ஷன் போட்டுட்டு, கமெண்ட் எதுக்குன்னா ஜென்ரலாக ஒரு டெவலப்பர் உங்கள் ப்ராஜெக்டை வந்து திரும்பி வியூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன் டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சுங்க. ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். நம்மக்கிட்ட 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. H1 for full stack, sorry, H2 full stack, H3 full stack, H4 full stack, sorry, H5 full stack,
6. இதுதான் நம்மளுடைய 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம லைவ் சர்வர் மூலிமா இந்த பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஒவ்வொரு டேக்ஸோட இதுவும் ஜென்ரலாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணுறேன். ஒரு கமெண்ட் செக்ஷன் போட்டுட்டு பேராகிராஃப் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இது சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம பேராகிராஃப் ஆகும். நான் ரீஃப்ரெஷ்ஷே பண்ணல, ஜென்ரலாக அதே லோட் ஆகிடுச்சு. இதுதான் லைவ் சர்வர் பண்ணது. ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு பதில் லைவ் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒரு சிஎம்டியில் வந்து எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஜென்ரலாக H1லேருந்து H6 டேக்ஸ் பார்த்துருப்பீங்க, பேராகிராஃப் டேக் பார்த்துருப்பீங்க. இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ஜென்ரல் டேக்ஸை பற்றி பார்த்துட்டு எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு தென் சிஎஸ்எஸ்குள்ளே போகும். மறக்காமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.